தாராவரம் கிளையில் ஓட்டுநர் பணி புரிகிறேன். என் பேர் வந்து ஏ கணேசன். நான் வந்து தாராவரத்துலேருந்து திருப்பூர் செட் அவுட் பண்ணி திருப்பூர் போய் நைட்டு இரவு 8:30 மணிக்கு ட்ரிப் எடுத்து நேராக மதுரை ஆரப்பாளையம் போகிறேன். அங்கே பேருந்து நிலையத்தில் நிறுத்திட்டு அவுட்டரில் நிறுத்திட்டு மக்களோட கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால அவுட்டரில் நிறுத்திட்டு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகிறதுக்கு வழி இல்லை, மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால அவுட்டரில் நிறுத்திட்டு இருந்தேன். பயணிகள் இறங்க பயணிகள் ஏறினாங்க, மக்கள் ஆர்டராக இருக்கிறதுனால. அந்த பஸ் ஸ்டாண்டு ஏஎம் வந்து அந்த பின்னாடி பக்கம் இருந்தார். பக்கத்தில் வந்து ப்ரைவேட்டு ட்ராவல்ஸ் வண்டிகள்லாம் நிறைய இருந்துச்சு. அதுக்கு வந்து சாதகமாக இருக்கிறதுனால என்னோடய வண்டி சீட் ஏற்றாதுன்னு அந்த ப்ரைவேட் வண்டிக்காரர் போய் அங்கே கம்ப்ளைண்ட் பண்ண காட்டி என்னை வந்து இறக்கி விட சொன்னார். நான் ஒன்றும் ஏற்றலிங்க, அவங்களாத்த ஏறினாங்க அப்படின்னா இறக்கி விட்றான்னு சொல்லி தகாத வார்த்தையை பேசினார். திடீர்னு நம்ம கண்டக்டர் கூப்பிட்டு இன்வாய்ஸ் குடியா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டார். உடனே வாங்கிட்டு போன வந்து இன்வாய்ஸில் வந்து நீங்கள் சீட்டு ஏற்றிட்டு பின்பக்கமாக மறைமுகமாக போகிறீங்க, உங்கள் மேலே ரிப்போர்ட் எழுதுன்னு சொல்லி எழுதி சீல் வச்சு கொடுத்துட்டாரு. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணால் கண்டைக்கு போய் பேசிகிட்டு இருக்கிறப்ப என்னை டிரைவர் வந்தால் இன்வாய்ஸ் கொடுப்பதுக்கு முன்னாடி நான் போனது ஒரு 5 பேர், 2 சிஐஇ, 2 டவுன் பாய், ஒரு பிஎம் இருந்தார். இந்த ஏஎம் வந்துக்கிட்டு இங்கே வாடான்னு விட்டார், மரியாதையை பேசுங்க, இல்லைன்னா என்னடா ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நானும் மரியாதையெல்லாம் பேசுவேன் அப்படின்னு சொன்னேன். உடனே சட்டை தரன்னு உள்ள ரூமுக்குள்ளே பிடிச்சி இழுத்துட்டு போய் பேசிட்டு செருப்புள்ள 4 அடி அடிச்சிட்டாரு. இது வந்து இதே ஒரு ஓட்டுநர் இதுக்கே வந்து ரொம்ப கேவலமான இது. நம்ம இரவு பகல் பார்க்காம பொதுமக்கள் பயணிக்காக பாடுபடுறோம். இது வந்து இவர் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்குமாறு தமிழ்நாடு அரசுக்கும் கேட்டுக்கொள்கிறேன்.